கன்னடம் பழமையான மொழியா, தமிழ் பழமையான மொழியா? கன்னடத்தில் இருந்து தான் தமிழ் வந்தது. கன்னடம் வந்துட்டு புரோட்டோ திரவியன் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ்லேருந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்னட தரப்பில் சொல்லிட்டு இதில் எது உண்மைன்னு சொல்லி பார்க்கலாமா? தமிழோட பழமையான கல்வெட்டு எதுனா மாங்குளம் கல்வெட்டு. அது 3rd century BCEல கிடைக்குது. அதுக்கும் முன்னாடி தமிழோட எண்கள் கிடைக்குது. எண்களில் இருந்து தான் எழுத்துக்கள் உருவாயிருக்கும். அதனால தான் எண்ணென்ப ஏன எழுத்தென்ப அப்படின்ற வரிகள்லாம் திருக்குறளில் பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழில் வேற லாங்குவேஜ் கலந்ததுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. அப்படின்னா தமிழ் வந்துட்டு சுயமாக உருவான மொழி. இப்போ கன்னடத்தை எடுத்துக்கிட்டா கன்னடத்தோட ஓல்டஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் எதுனா ஹல்மிதி இன்ஸ்கிரிப்ஷன் 450 CEல கிடைக்குது. இப்போ இருந்து 1550 வருஷம் பழமையானது. அதுக்கு முன்னாடி கன்னடத்துக்கு எண்கள் ஏதாவது இருக்குன்னா கிடையாது. அப்போது அது வேற மொழி கலப்பில் இருந்து தான் உருவாயிருக்கும். இதை கன்னட தரப்புலையும் ஒத்துக்கிறாங்க. அதை எப்படின்னா புரோட்டோ திரவிடியன்ல இருந்தோ சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டோட வேர்டு கன்னடத்தில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. ஆனால் புரோட்டோ திரவிடியனோட வேர்டும் இருக்கணும்ல. அது எங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. புரோட்டோ திரவிடியன் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்ததுக்கான ஆதாரமும் சரி, இல்லை அப்படி ஒரு எழுத்துக்கள் இருந்ததுக்கான ஆதாரமும் சரி, ஏன் அந்த புரோட்டோ திரவிடியன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்ததுக்கான ஆதாரமும் கிடைச்சது கிடையாது. இந்த மொழி எந்த இடத்துல பேசினாங்க அப்படின்னு கேட்டால் கூட யாருக்குமே தெரியாது. அப்புறம் எதை அவங்க புரோட்டோ திரவிடியன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளோட பண்டைய தமிழை தான் அவங்க புரோட்டோ திரவிடியன் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த தமிழும் சமஸ்கிருதமும் கலந்தது தான் கன்னடம். அதனால தான் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்தெழுந்த மொழிகள்னு சொல்லிட்டு தமிழ் வரிகளை நம்மளால் பார்க்க முடியுது.